என் தங்கப்பிள்ளையே, பல வருடங்களாக உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு இன்று தீர்வு வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த தீர்வினை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும். எதற்காக அம்மா தனிமையில் கேட்கச் சொல்கிறேன் என்று நீ யோசிக்கின்றாயா? என் தங்கமே, இங்குதான் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் உடனே ஓடோடி வந்து கை கொட்டி சிரித்துவிட மனிதர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்களே. அப்படி இருக்கும் பொழுது நீ இத்தனை காலமாக பிரச்சனையில் இருந்து கொண்டிருந்தாய் என்று தெரிந்தால் அவர்களுக்கு இன்னமும் அது கொண்டாட்டமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகளை உனக்கு நான் முடித்து விட வேண்டும். உன்னை சுற்றி உனக்கு தீயது நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை வாழ வைக்க வேண்டும். என் தங்கமே, அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுதெல்லாம் நீ மனதளவில் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருந்தாயானால் இன்று உனக்கான நல்ல பதில் உனக்கு கிடைத்திருக்கும். என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்தும் கொண்டிருப்பாய். என் தங்கமே, அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வெற்றியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் உனக்கு கண் முன்னே நடத்தி காட்டப் போகின்றது. என் பிள்ளை, எதற்கும் வருந்தாதே. உனது துன்பங்களுக்கெல்லாம் இங்கே எந்த மரியாதையும் கிடையாது. உன்னுடைய வெற்றிக்கு மட்டும்தான் இங்கு மரியாதை. அதனால் கலங்குவதை விட்டுவிட்டு வெற்றிக்கான பாதையினை நீ தேட வேண்டுமல்லவா? யாருக்காகவும் அதை நீ நிரூபிக்கவோ, யாருக்காகவும் நீ இந்த வாழ்க்கையை வாழவோ வேண்டாம். உனக்காக நீ வாழ வேண்டும். உனக்கு நல்ல வாக்கினை தருகின்ற இந்த தாயானவள் எனக்காக நீ வாழ வேண்டும். அதை மட்டும் ஒரு நாளும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எப்பொழுதுமே நீ மற்றவர்களை திருத்த வேண்டிய அவசியத்தை ஒரு நாளும் உணர வேண்டாம். ஏனென்றால் என் பிள்ளை, நீ இந்த உலகத்தில் முதலாவது திருத்த வேண்டியது யாரை தெரியுமா? உன்னுடைய மனசாட்சி மட்டும்தான். ஏனென்றால் சரியோ தவறோ, நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரிகின்றதோ தெரியவில்லையோ, உன்னுடைய மனசாட்சிக்கு அது நன்றாக தெரியும். உன்னுடைய மனசாட்சி மட்டும்தான் எல்லா உண்மைகளையும் அறியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, வளர்ச்சி அடையும் பொழுது அந்த நேரத்தில் வீழ்ச்சிகள் வரத்தான் செய்யும். இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு சாதாரண நிகழ்ச்சி என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். முயன்றால் எட்டும் உயரம்தான் உன்னுடைய வெற்றி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, சோதனைகள் என்பது பல வருடங்களாக உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்தது இந்த ஒரு வெற்றியை நோக்கித்தான். இந்த வெற்றி உனக்கு சரியாக வந்து விட்டது என்றால், இதை நீ சரியாக அடைந்து விட்டாய் என்றால், இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நிரந்தரமானதாக மாறிவிடும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போன்றதுதான். இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப் போவது கிடையாது. தன்னால் முடியும் என்று எவன் ஒருவன் நம்புகின்றானோ அவனால் மட்டும்தான் அந்த வெற்றியினை பெற முடியும் என்பதனை புரிந்து கொள். அம்மா உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். என் தங்கமே, ஒரு அரசன் அந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுத்திருந்தான். நான் பூட்டி வைத்திருக்கின்ற இந்த கதவினை யாரொருவர் திறக்கின்றார்களோ அவர்களுக்கு அரசர் பதவி வழங்கப்படும். யாரொருவர் இதை திறக்க முடியாமல் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு கைகள் வெட்டப்படும் என்று ஒரு விதியை அவர் விதித்திருந்தார். கைகள் வெட்டப்பட்டு விடுமே என்று பயந்து அந்த ஊரில் இருக்கின்ற யாருமே அதை செய்வதற்கு முன்வரவில்லை. மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். இங்கே யாருமே தைரியசாலி இல்லை என்று, யாருமே இதற்கு முன்வரவில்லை என்று அவர் தைரியமாக யாராலும் இனி முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் திறந்து விட்டார் மன்னர் பதவி அல்லவா பறி போய்விடும். அந்த நேரத்தில்தான் அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு இளைஞன் வெட்டப்பட்டால் கைதானே போகும், கிடைத்தால் மன்னன் பதவி அல்லவா என்று தன்னுடைய மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அவர் அந்த கதவை திறக்க முற்பட்டார். மற்றவர்கள் எல்லாம் ஐயோ கை போய்விடுமே
நீ இதை செய்யாதே என்று தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த உண்மையான பலம், தன்னால் முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையினால் அவன் அதை செய்ய துணிந்தான். இந்த துணிச்சலான செயலுக்கு முடிவு என்ன தெரியுமா? அவர் அந்த கதவை திறக்க முற்பட்ட போது கை வைத்ததுமே அந்த கதவு தானாக திறந்து விட்டது. எதனால் என்றால், என் பிள்ளையே, கை வைத்தவுடன் திறப்பதற்கு அது ஏற்கனவே பூட்டப்படாமல் இருந்த கதவுதான். யாரும் துணிந்து செய்ய மாட்டார்கள் என்பதனால் இது போன்று நடத்தப்பட்டது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் துணிந்து விட்டால், நம்பிக்கையோடு அதனை செய்ய துணிந்து விட்டால், நிச்சயமாக வெற்றி என்பது உன்னுடைய காலடிக்கு கீழ் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை பயணத்தில் உனக்கு பயமும் இல்லை, உனக்கு எந்த ஒரு பாரமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, யாரொருவர் இந்த வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தன்னைத்தானே அவமானப்படுத்தியதற்கு சமம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டால் நீ உன்னைத்தான் தாழ்த்தி கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நேரத்தை ஒருபொழுதும் வீணடித்து கொண்டிருக்காதே. உன்னால் முடியும், சாதித்து கொண்டே இந்த வாழ்க்கையில் உன்னால் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய சாதனைகளை ஒரு நாளும் நிறுத்திவிடாதே. நேரம் பொன் போன்றது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே? என் தங்கமே, உன்னுடைய நேரத்தை வீணடித்து விடாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. முன்னேற வேண்டும் என்று யாரோடும் சண்டையிடாதே. அதில் உன்னுடைய நேரம் வீணாகி கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. நாயிடத்தில் கடிபடுவதை காட்டிலும் அதற்கு வழிவிட்டு செல்வதுதானே சிறந்தது. உனக்கானதை பெற நீ முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் தங்கமே, ஒவ்வொன்றிற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. தாழ்வு மனப்பான்மையும் பயமும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களினுடைய முன்னேற்றத்தை இந்த இரண்டுமே தடுத்து நிறுத்தி விடுகின்றது. மனதிற்கு தைரியம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வெற்றி என்ற ஒன்று உனக்கு நிச்சயம் என்பதனை மறந்து விடாதே. பின்னால் பேசிக்கொண்டிருப்பவன் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன? நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு நீயே சொல்கின்ற ஆறுதல், உனக்கு நீயே சொல்கின்ற அத்தனை மனதைரியங்களும் உனக்குள் இருந்து விட்டது என்றால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உன்னால் கடந்து செல்ல முடியும். நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும். கடலளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மனதைரியத்தோடு பிரச்சனைகளை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. விதைத்து சென்ற யாவும் அறுவடைக்கு ஒரு நாள் வந்துதானே ஆக வேண்டும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. தைரியம் என்பது இயற்கையிலேயே வருவது கிடையாது. நீ கடந்து வந்த பாதைகள், நீ சந்தித்த அவமானங்கள், நீ பெற்ற அனுபவம் என்பதன் மொத்த வடிவமாகத்தான் உன்னுடைய தைரியம் இங்கே பிரதிபலிக்கப்படுகின்றது என்பதனை மறந்து விடாதே. அதுதான் உன்னை முழு மனிதனாக மாற்றும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தனித்திருக்கும் பொழுதும் தனியாக இருக்கும் பொழுதும் தன்னம்பிக்கை குறையாமல் இருந்து விட வேண்டும். ஏனென்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிழல் கூட உன்னை இரவு நேரத்தில் பின்தொடராது. ஆனால் நம்பிக்கை என்ற ஒன்று நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வரும் என்பதனை மறந்து விடாதே. யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை. நீ உன்னுடைய தன்னம்பிக்கை, உன்னுடைய தைரியம், இதுதான் உன்னுடைய முழு நம்பிக்கை என்பதனை எப்பொழுதும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதுதான் இந்த வாழ்க்கைக்கு நல்லது என்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த வெளிச்சம் எந்த இடத்திற்கு தேவை என்பதனை நீதான் தீர்மானித்து அதை அந்த இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும்.
சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெறப்போகின்றாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.